மூதாட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய தர்ம முனீஸ்வரனுக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் இருந்திருந்தால் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு கொடூரம் நிகழ்ந்திருக்காது என்று பல்வேறு தரப்பினரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். ஆயுள் தண்டனை கைதி சுதந்திரமாக சுற்றித் திரிந்ததால் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. அப்பாவி மாணவியின் உயிர் பறிபோனதற்கு யார் காரணம்? விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை உட்பட 34 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஜாமீனில் வெளிவந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பெரும் குற்றவாளியை சுதந்திரமாக நடமாட விட்டது யார்? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் தொடர்ந்து 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் கடந்த 19ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரனை கைது செய்தனர். சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் காற்றாலையில் உள்ள சிசிடிவி காட்சி மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மூலம் அவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொடூர செயலில் ஈடுபட்ட நபரின் பின்புலத்தை விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அம்பலமாகின. 30 வயதான தர்ம முனீஸ்வரன் மீது கொலை, கொள்ளை உட்பட 34 வழக்குகள் நிலுவையில் இருப்பது அம்பலமானது. அதிலும் கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் அருகே கீழே ஈரால் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது. கொலை செய்த பின் மூதாட்டி அணிந்திருந்த நகைகளையும் திருடிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த வழக்கில் 2 ஆண்டுகள் கழித்து 2022இல் தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தூத்துக்குடியில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மாதவ ராமானுஜம் கடந்த 2024 ஜூலை மாதம் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். அத்துடன் BNS பிரிவு 302இன் கீழ் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிக்கும் வகையில் ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்தார். மேலும் 376A பிரிவின் கீழ் 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 379 பிரிவின் கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. கீழமை நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தர்ம முனீஸ்வரன் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு கடந்த 2025 டிசம்பர் மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது கீழமை நீதிமன்றத்தின் தண்டனையை நிறுத்தி வைத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தர்ம முனீஸ்வரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அத்துடன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் வரை தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி தர்ம முனீஸ்வரன் ஜாமீனில் வெளியே வந்தார். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நாள்தோறும் கையெழுத்திட்டு வந்தவர்தான் கடந்த 10ஆம் தேதி விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்துள்ளார். ஏற்கனவே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் ஜாமீனில் விடாமல் இருந்திருந்தால் மாணவிக்கு இந்த கொடூரம் நிகழ்ந்திருக்காது என்று பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, பைக் திருட்டு என 34 வழக்குகள் நிலுவையில் உள்ளவரை இப்படி சுதந்திரமாக வெளியில் சுற்றவிட்டது எப்படி என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை சுதந்திரமாக வெளியில் சுற்றவிட்டதால் தான் விளாத்திக்குளம் கொடூரம் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடுமையான 3 குற்றப்பிரிவுகளின் கீழ் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்ற தொடர் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கலாமா? குற்றங்களை தடுப்பதில் நீதித்துறைக்கு பொறுப்பேதும் இல்லையா என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். வாழ்நாள் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி அந்த தனி மனித உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தோட ஒரு சின்ன சரத்தோட அடிப்படையில் அவன் எனக்கு வெளியே நடமாட்டிட்டான். ஏன்னா கோர்ட்டு மட்டும் அந்த தனி மனித உரிமை சட்டத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகளை வெளியே விடாமல் இருந்திருந்தா நம்ம இன்றைக்கி ஒரு பெண் குழந்தைய, நம்ம வீட்டு குழந்தைய என்ன ஒரு பெண் குழந்தைய நம்ம இதை இழந்திருக்க வேணாம். இனிமேதாவது நீதிமன்றத்தை கவனத்தில் கொண்டு வந்து ஏன்னா இந்த மாதிரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு ஒரு பிணை வழங்குறதுல ரொம்ப யோசனை பண்ணி பண்ணணும். அவ்வளோ சிரமப்பட்ட குற்றவாளியை நிப்பாட்டினாலும்
அந்த ஒரு சிறு சட்டத்தில் உள்ள சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி குற்ற வழிகள் வெளியே நடமாட ஆரம்பிச்சிடுறாங்க. அது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கேடு தான். 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்துக்கும் ஆயுள் தண்டனை கைதி வெளியே வந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதற்கும் யார் பொறுப்பேற்பது என்று பாதிக்கப்பட்டவரின் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.